ஹாய்டா. இன்னைக்கு நம்ம ஸ்ப்ரவுட்டட் ராகி போரிட்ஜ் மிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது பார்க்கலாமா? இப்போ இந்த ஸ்கூப்பில் தான் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்ல மணமாக இருக்கும் ஸ்ப்ரவுட்டட் ராகி ஓப்பன் பண்ணதுமே. ஸோ இதில் 3 ஸ்கூப்ஸ் எடுத்துக்க போகிறோம். 2, 3. இப்போவுமே ஸ்ப்ரவுட்டட் ராகி மிக்ஸ் எடுத்த பிறகு ஏர் அவுட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி டைட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்டெக் கண்டெய்னர் போட்டு உள்ளே வச்சுருங்க. ப்ராடக்டோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 200 ml நம்ம வாட்டர் எடுத்துக்க போகிறோம். ராகி போரிட்ஜ் மிக்ஸில் போட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னே இந்த போரிட்ஜ் மிக்ஸை கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துடலாம். ஏன்னா உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி கொதிக்க வச்சு அப்புறம் கரைச்சி ஊற்றி அப்படிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். ராகி போரிட்ஜ்க்கும் ஸ்ப்ரவுட்டட் ராகி போரிட்ஜ் மிக்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது கொஞ்சம் திக்காயிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக லிக்விடாக கொஞ்சம் வளவலன்னு வரும். திருப்பி ஆறுன பிறகு கெட்டியாயிடும் கஞ்சி. நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம செய்யும் போதே நீங்கள் அதை பார்க்கலாம். ஸ்ப்ரவுட்டட் ராகி போரிட்ஜ் அவ்வளோ நல்லது குட்டி குட்டி பாப்பாங்களுக்கு. நம்ம இதை நல்லா ஊற வைக்கிறதுன்றதுக்கு முன்னாடி இதை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் முளை கட்டி அதை சோலார் டென்ட்டில் காய வச்சு சுத்தம் பண்ணி அதை மில்லிங் பண்ணி வறுத்து அரைச்சி உங்களுக்கு வருது. ஸோ இவை அவ்வளோ பார்த்து நம்ம பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது திக்காக ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் ஸ்லோ பண்ணிக்கோங்க. திக்காயிட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அதுவே கொஞ்சமாக லைட்டாக இதுலேருந்து கொஞ்சம் அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். மற்ற சத்து மாவு போரிட்ஜ், நார்மல் ராகி போரிட்ஜெலாம் கலக்க திக்காயிட்டே இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஆன பிறகு கொஞ்சம் லைட்டாக லிக்விட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்கள் திக்காக கலக்கினதுக்கும் இப்போ ஈஸியாக கலக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும். என்ன திக்கான பிறகு கொஞ்சம் அப்படியே தண்ணி ஆகுதே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இதை ஆற வச்சதும் அகெயின் இது திக்காகும். இது பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் கொஞ்சம் தண்ணி அப்படி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் லைட்டாக லிக்விடாக வருது பாருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ அது ரொம்ப ஈஸியாகவே குக் ஆகிடும்.
இது நல்லா ஒரு 4 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ பண்ண பிறகு நம்ம இதை கொதிக்க வச்சுருக்கோம். நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ பண்ண பிறகு ஒரு 4 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ இந்த போரிட்ஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற இந்த மெஷரிங் கப் அண்ட் இந்த மெஷரிங் ஸ்பூன் ரெண்டுமே எங்களுடைய வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? எங்களுடைய நியூட்ரிஜார் ப்ராடக்ட்டை 750 ருபீஸ்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூப்பன் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணுற ப்ராடக்டோட கப்பும் ஃப்ரீயாக வந்துடும். 1200 ருபீஸ் மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கூப்பன் கோடை யூஸ் பண்ணி உங்களோட ப்ராடக்ட் கூடவே இந்த மெஷரிங் ஸ்பூன் ஃப்ரீயாக வந்துடும்.